அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஈடு செய்ய முடியாத இழப்புகளால் மன வழியில் உள்ள கன்னிராசினியர்களுக்கு யோகத்தின் உச்சியை தொட போகக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில அடுத்த 7 நாட்கள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய், இதன் வக்ரகதியிலும் மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள், குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான புதன் 3ஆம் இடத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறாருங்க. தனக்காரகன் சுக்கிரன் 2இல் பலம் பெற்று குரு பார்வையோடு இருக்கிறாரு. 5இல் சனி செவ்வாயும் சாதகமாகவே இருக்கிறார்கள். 8இல் குரு என்பது குறித்து அச்சம் கொள்ள வேண்டாங்க. புதன் சுபபலம் தரக்கூடியவர், பலவித நன்மைகளை செய்யக்கூடியவர். வணிகம், தொழில் இவைகளை எல்லாம் ஏற்றத்தாழ்வியின்றி நடக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு ராசிநாதனான புதன் உங்களுக்கு இந்த வாரத்தில் வெளிநாட்டு வேலையை ஏற்படுத்தி கொடுக்க இருக்காருங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய வேலை முயற்சிகளும் சிறு முயற்சியிலேயே பலிதமாக இருக்கு என்பதை கிரகநிலைகள், குறிப்பா புதனுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது. எதிர்கால குறித்த நம்பிக்கை ஏற்படுங்க. சுக்கிரபலத்தால் கலை தொழில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெற இருக்கீங்க. கணவன் மனைவிக்கு கருத்து வேற்றுமை நீங்கி ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் சூரியன், சுக்கிரன் ஆகியோர், செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. இந்த வாரம் முழுவதுமே இதுவரை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய மகரத்தில் நிலை கொண்டிருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியை நோக்கி செல்வதும் அளவோடு உதவ இருக்குதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு இருப்பினும் அவர் வக்ரகதியில் இருப்பதால நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு பல நன்மைகளை அவர் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அதன் பிறகு சுபபலம் பெறுவதால அவரால் பல நன்மைகளும் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குது. கன்னிராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் அனைத்துமே நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசி பிரகாரம் ஜென்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருப்பதால யாத்திரை கிடைக்க இருக்குதுங்க. பெரியோர்கள், சாதுக்கள் அவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. மன நிறைவையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த முயற்சிகளுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உத்தியோக ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதி நீங்கி கும்பராசி அணுகுவதால பணிகள்ல உற்சாகம் அதிகரிக்க இருக்குதுங்க. நிர்வாகத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க இருக்கிறாங்க. நம் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற அச்சம் நீங்கி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இது பொருந்தும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கு நல்ல பணி கிடைக்க செய்வாருங்க. சனி பகவான் தற்காலிக பணியாளர்கள் அவரது வேலையில் நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க. இதுவரை மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள்
அதிகம் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த வாரத்தில் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பா புதனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வியாபாரத்தில் சென்ற சில மாதங்களாகவே ஏற்பட்டு வந்த மந்த நிலையில நல்ல ஒரு மாறுதலை நீங்க இந்த வாரத்தில் காண முடியுங்க. உலக சூழ்நிலையில் ஏற்பட்டு வரும் பல போர்களினாலும் பாதிக்கப்பட்டு வந்த உற்பத்தியில் மீண்டும் விறுவிறுப்பு ஏற்பட இருக்குதுங்க. வரவேண்டிய பாக்கிகள் சிறுக சிறுக வர ஆரம்பிக்குங்க. கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் சமரசத்தில் முடிய இருக்குது. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு அனுகூலமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க. சூரியன் சாதகமாக இருப்பதால அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து குரு விவசாயத்துறைக்கு ஏற்ற செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. சூரியன் சாதகமாக இருப்பதால அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்காங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப சூழ்நிலையும் மன நிம்மதியை தருங்க. ராகுவினுடைய சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் முன்னெச்சரிக்கையாக சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, எப்படியாக இருந்தாலும் ராசிநாதன் வக்ரம் பெறுவது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சில இடர்பாடுகள் வரதாங்க செய்யும். உங்களுக்கு கவனமின்மையும் அலட்சியமும் சங்கடங்களை கொண்டு வந்து சேருங்க. சேமிப்புகளை கரைக்குங்க. எழில் ராகு என்பதை மறந்துவிட வேண்டாங்க. குடும்பத்தில் பிரச்சனை இல்லை எனினும் நீங்களாகவே சில பிரச்சனைகளை ஆரம்பித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்குங்க. புதன் வக்ரம் பெறுகிறாரு. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, லட்சுமி நவரசிம்மரை அவசியம் வழிபடுங்க. நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.